வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு குறித்து நிறைய அப்டேட் வந்திருக்கு. ரேஷன் கார்டுனால நம்ம நிறைய பயன்படுத்திட்டு வரோம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மலிவு விலையில் பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள், கோதுமை போன்ற பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் மலிவு விலையில் வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம மகளிர் உரிமை திட்டம், பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம், அந்த மாதிரி பல திட்டங்கள்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அத்தகைய ரேஷன் கார்டு நம்ம அப்டேட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், மேலும் ரேஷன் கடை ஊழியர்கள் பற்றிய புகார்கள், அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அப்டேட் குறித்த விவரங்கள், இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மண்டல வாரியாக பார்த்திங்கன்னா இதற்கு குறைதீர் முகாம் நடத்துவாங்க. அந்த குறைதீர் முகாமில் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கும். அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட அப்டேட் ஏதாவது பண்ணணும், ரேஷன் கார்டு குறித்து அப்டேட் பண்ணணும், பெயர் சேர்க்கறது இல்லை பெயர் நீக்கிறது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது, இல்லை ரேஷன் கடை ஊழியர்கள் மேலே ஏதாவது புகார் இருக்குன்னா அது புகார் தெரிவிக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மண்டல வாரியான மாவட்ட குறைதீர் முகாமில் நீங்கள் போய் அப்டேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்துக்கான குறைதீர் முகாம் பார்த்திங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் ஆஃபீஸில் தான் நடக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு பற்றிய புகார்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.